அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, அன்பு தாய்மார்களே, புனிதமான இந்த ரமதான் மாதத்தின் இந்த இனிமையான வேளையில் உங்களை எல்லாம் இன்றும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. அன்பானவர்களே, இது நல்லோர்களின் நந்தவனம். இன்று நாம் பார்க்க போவது பேரறிஞர் இஸ்ஹாக் இப்னு ராகவைஹி. இஸ்ஹாக் இவர்களுடைய பெயர், ராகவைஹி என்பது இவர்களுடைய தந்தையின் பெயர். இவர்கள் ஹிஜ்ரி 161வது ஆண்டில் துர்க்மெனிஸ்தான் மெர்வ் என்கிற நகரத்தில் பிறந்தவர்கள். அவர்கள் இறந்தது ஹிஜ்ரி 238. ஈரானில் இருக்கக்கூடிய நைசாப்பூரில் அவர்கள் வஃபாத்தானார்கள். வயது 77. இவர்களுக்கு வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய இடம் உண்டு. இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம், இமாம் திர்மிதி, இமாம் நசாயி ஆகிய ஹதீஸ் கலையில் புகழ்மிக்க இமாம்களாக விளங்கிய இந்த 4 இமாம்களுக்கு உஸ்தாத் இஸ்ஹாக் இப்னு ராகவைஹி அவர்கள். புகழ்மிக்க இமாம்களில் ஒருவரான இமாம் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய நெருங்கிய கூட்டாளி இந்த இஸ்ஹாக் இப்னு ராகவைஹி. இஸ்ஹாக்குடைய பெயர் ராகவைஹி என்றால், ராக் என்றால் பாதை. இவருடைய தந்தைக்கு பிறந்த ஊர் கிடையாது. இஸ்ஹாக் இமாம் அவர்களுடைய வாப்பா ராகவைஹிக்கு பிறந்த ஊர் கிடையாது. ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய வழியில பிரசவமாகி பிறந்தவர் தான் இவர்களுடைய வாப்பா ராகவைஹி அவர்கள். ராகவைஹி என்றால் என்ன அர்த்தம் என்றால், ராகுனா பாதை, பான் ஆன் ரோட், சாலையில் பிறந்தவர் என்பதுதான் அதுக்கு பேரு. இந்த வார்த்தை இவருடைய தந்தைக்கு பிடிக்காது. ஆனால் இமாம் இஸ்ஹாக் இப்னு ராகவைஹி அவர்கள் அதை ஒரு குறையாக நினைத்ததில்லை, சந்தோஷப்படுவாங்க. ராகவைஹியினுடைய மகன் என்று சொன்னால், வழியில் பிறந்தவரின் மகன் என்று சொன்னால் சந்தோஷப்படுவார்கள். ஏனென்றால் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய வழியில் அல்லவா என் தந்தை பிறந்திருக்கின்றார் என்று அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்களாம் இமாம் இஸ்ஹாக் இப்னு ராகவைஹி அவர்கள். இவருடைய சிறப்பு என்னவென்று சொன்னால், 2 கலைகளிலும் இவர்கள் கைதேர்ந்தவர்கள். எப்படி அறிஞர்களிலே சிலர் இஸ்லாமிய சட்டத்துறையில், ஃபிக்ஹ் என்கிற சட்டத்துறையில் கரை கண்டவர்களாக இருப்பார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லா, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லா, இமாம் அபு ஹனீஃபா, இமாம் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவர்கள் எல்லாம் சட்டத்துறையில் புகழ்மிக்கவர்கள். ஆனால் அதே நேரத்தில் இமாம் மாலிக், இமாம் ஷாஃபிஈ, இமாம் அஹ்மது ஆகியோர் ஹதீசு துறையிலும் புகழ்மிக்கவர்கள். இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஹதீசு துறையிலே புகழ்மிக்கவர் அல்ல, சட்டத்துறையில் புகழ்மிக்கவர்கள். இதுபோல 2 துறைகளிலும் புகழ்குடி நாட்டியவர்கள் என்றால் விரல் விட்டு எண்ணிவிடலாம். அப்படி 2 துறைகளிலும் புகழ்குடி நாட்டிய இமாம்களிலே ஒருவர் இமாம் இஸ்ஹாக் இப்னு ராகவைஹி அவர்கள். இவர்கள் ஒரு தனியான ஒரு மதுஹபினுடைய நிறுவனர். எப்படி இமாம் அவுசாஇ அவர்களுக்கென்று ஒரு மதுஹப் வைத்திருந்தார்களோ, அவருடைய காலத்துக்கு பிறகு மெல்ல மெல்ல அது வழக்கொழிந்து போய்விட்டது. அதே போல இமாம் இஸ்ஹாக் இப்னு ராகவைஹி அவர்களும் தனியான ஒரு மதுஹபை, 4 மதுஹபுகளைப் போல் அது ஒரு மதுஹபு இருந்தது. காலப்போக்கில் அது வழக்கொழிந்து போய்விட்டது. அந்த அளவுக்கு இவர்கள் சட்ட புலமை மிக்கவர்கள் இஸ்ஹாக் இப்னு ராகவைஹி அவர்கள். இவர்களுக்கு ஷேகுல் மஷ்ரிக் என்று ஒரு பெயர் உண்டு. ஷேகுல் மஷ்ரிக் என்றால் கிழக்கு திசையின் ஞானி என்று பெயர். இமாம் இஸ்ஹாக் இப்னு ராகவைஹி அவர்கள் ஹிஜாஸ் என்கின்ற மக்கா மதீனாவை தன்னகத்தை தாங்கி இருக்கக்கூடிய மாகாணத்துக்கு யமன், ஷாம், பக்தாத், குராசான், நைசாப்பூர், இப்படி அந்த காலத்தில் எந்தெந்த நகரங்கள் எல்லாம் கல்வி கேந்திரங்களாக திகழ்ந்தனவோ அந்த எல்லா நகரங்களுக்கும் பயணம் சென்று கல்வியை சேகரித்துக் கொண்டார்கள். இவர்களுடைய ஆற்றலை பற்றி சொல்வதாக இருந்தால்,
அபுதாவுதுல் ஹஃபாஃப் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், சமீபத்து இஸ்ஹாக் அவர் ராகவேஹி யகூல், இஸ்ஹாக் ராகவேஹி அவர்கள் கூறுவார்களாம், கஅன்னி அன்துர் இலா மியத்தி அல்ஃபி ஹதீஸின் ஃபீ குத்துபி, என்னுடைய நூல்களில் நான் 1,00,000 ஹதீஸுகளை இப்போதும் பார்ப்பவனை போல் இருக்கின்றேன். ஒரு 1,00,000 ஹதீஸ் இருக்க நான் எழுதி வச்சிருக்கேன். அந்த 1,00,000 ஹதீஸுகளை இப்ப கேட்டாலும் சொல்லிடுவேன், பார்த்து சொல்ற மாதிரி சொல்லுவேன். அந்த அளவுக்கு எனக்கு ஹதீஸ் துறையில் பெரிய ஞானம் உண்டு என்று அவர்கள் சொல்லி காட்டுவார்களாம். அதே போல அவருடைய மாணவர்கள் ஒரு இடத்திலே உட்கார்ந்து கொண்டு ஒரு நாள், எங்களுக்கு ஹதீஸுகளை நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் எழுதிக் கொள்கிறோம் என்று சொன்னார்கள். அந்த இடத்தில் இருந்தபடியே இமாம் இஸ்ஹாக் ராகவேஹி அவர்கள் அஹத ஆஷர அல்ஃப ஹதீஸின் 11,000 ஹதீஸுகளை மாணவர்களுக்கு சொன்னார்கள். 11,000 ஹதீஸ் ஒரே இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு மனப்பாடம் அடிச்சாங்க. 11,000 ஹதீஸுகளை மாணவர்கள் எழுதி கொண்டார்கள். பிறகு அந்த மாணவர்களில் ஒருவன் துடுக்காக கேட்டாராம், இமாம் அவர்களே, நீங்கள் இந்த ஹதீஸுகளை எங்கிருந்து சொல்கிறீர்கள் என்று. வீட்டில் கித்தாப் வச்சிருங்க தம்பி, அதிலிருந்து தான் சொல்றேன். அந்த கித்தாபை நாங்கள் கொஞ்சம் பார்த்துக்கலாமா என்று அந்த மாணவர் கேட்டார். இமாம் இஸ்ஹாக் ராகவேஹி அவர்கள் அந்த மாணவரை அழைத்து கொண்டு தன்னுடைய வீட்டுக்கு போய் இந்த கித்தாப் எடுத்து கையில கொடுத்தாங்க. அந்த மாணவர்கள் சொல்கிறார்கள், 11,000 ஹதீஸுகளையும் ஒரு இடத்துல உட்கார்ந்து அவங்க சொன்னாங்க. பிறகு கித்தாபை நாங்கள் எடுத்து பார்த்தோம், ஒரு புள்ளி, ஒரு ஜபர் சேரு கூட அதுல மாற்றம் இல்லை. அவ்வளவு துல்லியமாக மனப்பாடம் செய்து வைத்திருந்தார்கள் பேரறிஞர் இஸ்ஹாக் ராகவேஹி என்று குறிப்பிடுகிறார்கள். அவர்கள் வரலாற்றிலே 2 விஷயங்களுக்காக அறியப்படுகிறார்கள். 2 விஷயங்களுக்காக அவர்களுடைய வரலாற்றில் அவர்கள் புகழ்மிக்கவர்களாக திகழ்கிறார்கள். ஒரு நாள் அவர்களுக்கு மாணவர்கள் அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய நேரத்தில் எப்போதும் மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பாங்க பிள்ளைங்களை, மாணவர்களை உற்சாகப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள், நீ இப்படி செய்யலாமே, நீ இப்படி செய்யலாமே என்று. ஒரு நாள் மாணவர்களிடத்தில் இவர்கள் உரையாடி கொண்டிருக்கும் போது சொன்னார்களாம், லவ் ஜமஅத்தும் கிதாபன் முஹ்தஸரன் லி ஸஹீஹி சுன்னத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களில் யாராவது ஒருவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளை தொகுக்கக்கூடிய பணியில் ஈடுபடக்கூடாதா? ஒரு ஆள் இந்த வேலையை செய்யலாம, அதுல மட்டுமே அவர் கவனம் செலுத்தணும், வேற எந்த வேலைக்கும் அவர் வேற போகக்கூடாது. என்ன மாதிரி ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால், ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், சட்டத்துறையிலும் கால் வைப்பது, ஹதீஸ் துறையிலும் கால் வைப்பது என்று இல்லாமல் முழுக்க முழுக்க ஹதீஸ்களில் மட்டுமே கவனம் செலுத்தி அதை திரட்டுவதற்காக வேண்டி தன் ஆயுளையே அர்ப்பணித்து நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹீஹான ஹதீஸ்களை நீங்கள் 2 அட்டைகளுக்கு இடையில் ஒரு நூலாக தொகுக்க கூடாதா உங்களை யாராவது ஒருவர் என்று கேட்டார்களாம். அப்படி கேட்டபோது அங்கே நூற்றுக்கணக்கான மாணவர்கள் இருந்தார்கள். யாருடைய உள்ளத்தில் அந்த வார்த்தை விழுந்ததென்றால் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய இதயத்தில் இந்த வார்த்தை போய் உட்கார்ந்து விட்டது. அவர்கள் ஏற்படுத்திய அந்த வார்த்தை ஏற்படுத்திய செல்வாக்குத்தான் இஸ்லாமிய அறிவகத்துக்கு ஒரு அருங்கொடையாக கிடைத்தது சஹீஹுல் புகாரி என்கிற கித்தாப். அஸஹுல் குதுபி பாத கிதாபில்லாஹி தஆலா சஹீஹுல் புகாரி, அல்லாஹ்வுடைய வேதமான அருள்மறையாம் திருக்குரானுக்கு அடுத்தபடியாக மிகச் சரியான தகவல்களை தாங்கி நிற்கக்கூடிய நூல் சஹீஹுல் புகாரி தான் என்கிற குர்மித்த அங்கீகாரத்தை இஸ்லாமிய அறிவுலகத்தில் பெற்ற நூல் சஹீஹுல் புகாரி. அது எழுதப்படுவதற்கு இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு தூண்டுகோலாக இருந்தது இஸ்ஹாக் இப்னு ராகவேஹி அவர்களுடைய சொல்தான். இந்த காரணங்களுக்காக அவர்கள் நினைவு கூறப்படுவார்கள். ஒன்று. இன்னொன்று என்னவென்றால், அவர்கள் திருமண வயதை அடைந்தவுடன் திருமணம் செய்ய வேண்டிய தேவையை உணர்ந்தார்கள். யாரை திருமணம் செய்யலாம் என்று பெண் தேடிய போது அவர்கள் ஒரு குறிப்பிட்ட பெண்ணை மனதில் நினைத்துக் கொண்டு, இந்த பெண்ணைத்தான் நான் திருமணம் முடிக்க விரும்புகிறேன், அந்த பெண்ணிடத்திலே சென்று எனக்காக நீங்கள் பெண் கேட்டுவிட்டு வாருங்கள் என்று சொல்லி அனுப்பினார்கள். ஏன் அந்த பெண்ணை விரும்புகிறாய்? அந்த பெண் கன்னி பெண் அல்லவே, ஏற்கனவே ஒருவருக்கு வாழ்க்கைப்பட்டு வாழ்க்கையை இழந்த பெண் அல்லவா?
அநேகமாக கணவர் இறந்திருக்கலாம் அல்லது தலாக்கிடப்பட்ட பெண்ணாக அது இருந்திருக்கலாம். ஏற்கனவே ஒருவருக்கு வாழ்க்கைப்பட்ட பெண்ணாயிற்றே, உங்களுடைய திறமைக்கும் ஆற்றலுக்கும் உங்களுடைய கல்விக்கும் உங்களுடைய அறிவு புலமைக்கும் நீங்கள் ஒரு கன்னி பெண்ணையே மணமுடிக்கலாமே, பெண்கள் விரும்பி வருவார்களே என்று கேட்டபோது இமாம் இஸ்ஹாக் இப்னு ராகவேஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், நான் கேள்விப்பட்டேன் அந்த பெண்மணியின் வீட்டில் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மிக மிக அரிதான நூல்கள் எல்லாம் கித்தாபுகள் எல்லாம் இருக்கின்றன என்று கேள்விப்பட்டேன். அவருடைய வாப்பா, அந்த பெண்மணியினுடைய வாப்பா இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ்விடம் இருந்து கல்வியை கற்று அவருடைய மாணவராக இருந்து அவருடைய அரிதான நூல்களை எல்லாம் எடுத்து லைப்ரரியில் வச்சிருக்கிறாராம். அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணா அந்த கித்தாபையெல்லாம் நாம் படிக்கலாம்ல. கித்தாபுகளுக்காக, நூல்களுக்காக தன்னுடைய இயல்பான ஆசையை கூட கட்டுப்படுத்தி கொண்டு ஒரு பெண்ணை அவர் நேசித்தார் என்றால் எந்த அளவுக்கு அவர் கல்வியிலே நாட்டமும் தேட்டமும் உள்ளவராக இருந்திருக்கிறார் என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணமாக வரலாறு நமக்கு முன்வைக்கின்றது. இமாம் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் யாராவது ஏதாவது கேள்வி கேட்பார்கள். மிகச்சிறந்த இமாம் இல்லையா, அவங்க சக காலத்தில் உள்ளவர்கள் இல்லையா, அவர்கள்ட்ட வந்து கேட்பாங்க. மார்க்க சட்ட பிரச்சனைகளை கேள்விகளாக கேட்பார்கள். இமாம் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அதற்கு விளக்கம் சொல்லுவாங்க. விளக்கம் சொல்லும் போது யாராவது ஒருவர் இல்லையே, எனக்கு இப்படி தோணுது, அந்த சட்ட பிரச்சனை இப்படித்தானே வரும் என்று யாராவது சொன்னால் இமாம் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்களாம், தஆல நதுஹபு இலா இஸ்ஹாக் இப்னு ராகவேஹி, வாருங்கள் நாம வேண்டுமா இஸ்ஹாக் இப்னு ராகவேஹிட்ட போய் கேட்டு பார்ப்போமா என்று சொல்வார்களாம். அந்த அளவுக்கு அறிவில் தேர்ச்சி பெற்ற இமாம்கள் தேடுகின்ற முகவரியாக இமாம் இஸ்ஹாக் இப்னு ராகவேஹி அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். அவர்களை பற்றி அவருடைய சககாலத்து அறிஞரான நுஐம் இப்னு ஹம்மாத் அவர்கள் கூறுகின்றார்கள், இதா ரஅய்தல் குராசானிய யதகல்லமு அன் இஸ்ஹாக் ஃபத்தஹிம். குராசான் மாகாணத்தை சார்ந்த இவர்கள் குராசானுக்கும் கல்வி கற்க போயிருக்கிறார்கள். குராசான் மாகாணத்தை சார்ந்த யாரேனும் ஒருவன் இஸ்ஹாக் இப்னு ராகவேஹி அவர்களுடைய அறிவுத்திறத்தை, அவருடைய ஞான புலமையை குறை சொன்னால் அவனை சந்தேகப்படு, இஸ்ஹாக் இப்னு ராகவேஹியை சந்தேகப்படாத என்று சொல்வார்களாம். அந்த அளவுக்கு சக அறிஞர்களால், சக காலத்தில் வாழ்ந்த அறிஞர்களால் மதிக்கப்பட்டவர்கள் இஸ்ஹாக் இப்னு ராகவேஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அவர்களுடைய மரணம், அவருடைய திருமணம் எப்படி வினோதமானதோ, அவர்களுடைய தந்தையின் பெயர் எப்படி சற்று வித்தியாசமானதோ, அதே போல அவருடைய மரணமும் சற்று வித்தியாசமானது. அவர்கள் நோன்பு வைத்திருக்கக்கூடிய வேளையில், அது ஒரு ஷாபான் மாதம், அநேகமாக அவர்கள் ஷாபான் மாதத்தினுடைய இறுதியில் வஃபாத்தானார்கள் என்று வரலாற்று குறிப்புகள் கூறுகின்றன. அநேகமாக ஷாபான் மாதத்தினுடைய இறுதியில் அவர்கள் ஒரு நோன்பு வைத்திருக்க கூடும். மாலை நேரத்தில் அவர்கள் அவசர அவசரமாக நோன்பு துறந்துவிட்டு மகரிபு தொழுகைக்கு செல்ல வேண்டும் என்கின்ற அவசரத்தில் கையில் கிடைத்த பொருட்களை சாப்பிட்டு விட்டு தொழுகைக்கு அவர்கள் தயாரான போது அவர்கள் சாப்பிட்ட பழங்களிலே ஒன்று தொண்டையில் சிக்கி அதுவே அவருடைய மரணத்துக்கு காரணமாகிவிட்டது. புகழ்மிக்க பேரறிஞராக விளங்கிய இஸ்ஹாக் இப்னு ராகவேஹி அவர்கள் அவசரத்தில் சாப்பிட்ட ஒரு பழம் அவருடைய இறப்புக்கு காரணமாகிவிட்டது. அவர்களுடைய மோட்டிவேஷன், அவருடைய தூண்டுதலால் இந்த உலகத்துக்கு சஹீஹுல் புகாரி கிடைத்தது. அவர்களுடைய ஞான புலமையால் இந்த இஸ்லாமிய அறிவுலகத்துக்கு ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் என்று சொல்வார்கள் அல்லவா, ஒரு மதுஹபு கிடைத்தது. இப்படிப்பட்ட வரலாற்று பேரறிஞர் இமாம் இஸ்ஹாக் இப்னு ராகவேஹி என்பதை நாம் புரிந்து அவர்களைப் போல் அறிஞர்களை உருவாக்க நாம் முயற்சிக்க வேண்டும். எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும்.